அனைவருக்கும் வணக்கம். 8th சோசியல் சயின்ஸில் அழகு 4 மக்களின் புரட்சி. அறிமுகம். 1857ஆம் ஆண்டு பிளாசு போருக்கு பின் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் ஆங்கிலேயரால் நாட்டின் பல பகுதிகளில் அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கம் ஏற்படுத்தப்பட்டது. 1857ஆம் ஆண்டு பிளாசி போருக்கு பின் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் ஆங்கிலேயரால் நாட்டினோட பல பகுதிகளில் அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இது பல திறன்மிக்க நிலக்கிழார்கள் மற்றும் தமிழர்களிடையே அதிகார வேறுபாட்டிற்கு வழிகோலியது. இயற்கையாகவே அவர்களுள் பலர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டனர். ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களிடமிருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் உரிமை பெற்றிருந்ததாக கருதப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு பூலித்தேவரால் ஏற்பட்டது. அவருக்கு பின் மற்ற பாளையக்காரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துறை, மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோரும் ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பினை தெரிவித்தனர். பாளையங்களின் தோற்றம். விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர். இதையொட்டி மதுரை நாயக்கர் பாளையக்காரரை நியமித்தார். 1529இல் விஸ்வநாதர் மதுரை நாயக்கனானார். விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்களது மாகாணங்களில் நாயக்கர்களை நியமிச்சாங்க. அதை ஒட்டி மதுரை நாயக்கர் பாளையக்காரரை நியமித்தார். விஜயநகர அரசு நாயக்கர்களை நியமிக்கிறாங்க, நாயக்கர்கள் பாளையக்காரரை நியமிக்கிறாங்க. 1529இல் விஸ்வநாதர் மதுரை நாயக்கர் ஆனார். இவரால் தனது மாகாணங்களில் அதிகாரங்களை பெற விரும்பிய சிறுகுடி தலைவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து 1529இல் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். மதுரை நாயக்கரா இருக்கிற விஸ்வநாதர் அங்க இருக்கிறவங்களை கட்டுப்படுத்த முடியாம தான் அமைச்சர் அரியநாதரோட கலந்து ஆலோசித்து 1529 பாளையக்காரர் முறையை ஏற்படுத்துறாரு. அதன் மூலம் நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரரின் கீழ் கொண்டு வரப்பட்டது. மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள் இருக்காங்கன்னா 72 பாளையக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாளையக்காரரும் ஒரு பிரதேசத்தின் அல்லது பாளையத்தின் உரிமையாளராக கருதப்பட்டார். இந்த பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு தேவை ஏற்படும் போது இராணுவம் மற்றும் இதர உதவிகளை முழு மனதுடன் செய்தனர். பாளையக்காரர்கள் வரிகளை வசூலித்து தாங்கள் வசூலித்த வரி பணத்தில் 1/3 பங்கினை மதுரை நாயக்கர்களுக்கும் அடுத்த 1/3 பங்கினை இராணுவ செலவிற்கும் கொடுத்துவிட்டு மீதியை அவர்கள் சொந்த செலவிற்கு வைத்து கொண்டனர். இப்போ 30 ரூபாய் இப்போ இருக்குன்னா 30 ரூபாயில் 10 ரூபாயை வரி பிரித்து மதுரை நாயக்கர் கொடுத்துருவாங்களாம், 10 ரூபாயை இராணுவத்துக்கு கொடுத்துருவாங்களாம். இந்த 10 ரூபா தான் அவங்களோட சொந்த செலவுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கணுமா. இப்படி தான் 1/3 பங்கு அங்கே நாயக்கர்களுக்கு போகுது, இன்னொரு பங்கு இராணுவ செலவுக்கு போகுது, இன்னொரு பங்கு தான் இவங்க கைக்கு வருது. தென்னிந்தியாவில் தொடக்ககால புரட்சிகள். பாளையக்காரர்களின் புரட்சி. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். 17 மற்றும் 18 நூற்றாண்டுல தான் தமிழ்நாட்டின் அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். அவர்கள் தங்களை சுதந்திரமானவர்களாக கருதி கொண்டனர். பாளையக்காரர்களிடையே 2 பாளையங்கள், அதாவது முகாம்கள் இருந்தன. அவை கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் என்பனாகும். கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். இந்த 2 பாளையக்காரர்களும் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட, கப்பம் தான் அந்த கிஸ்தி, கப்பம் கட்ட மறுத்து
கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். பாளையக்காரர்களும் கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கும் இடையே ஆரம்பகால போராட்டங்கள் அரசியலில் ஒரு வலிமையான பரிணாமத்தை பெற்றன. 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது. 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்பட்டது. ஸோ அந்த கர்நாடக உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யும் உரிமையையும் பெற்றனர். இதன் விளைவாக பாளையக்காரர்களின் புரட்சி வெடித்தது. பூலித்தேவர் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் பூலித்தேவர் ஆவர். அவர் திருநெல்வேலியின் அருகில் இருந்த நெற்கட்டும் செவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் ஆவர். அவரது ஆட்சி காலத்தில் ஆற்காட்டு நவாபு முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுத்து அவர்களை எதிர்க்க தொடங்கினார். எனவே ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகள் பூலித்தேவரை தாக்கின. அதனால் அக்கூட்டுப்படைகள் திருநெல்வேலியில் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டன. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னரே பூலித்தேவரே ஆவராம். இந்த வெற்றிக்கு பிறகு பூலித்தேவர் நவாப் மற்றும் ஆங்கிலேயரை எதிர்க்க பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை உருவாக்க முயன்றார். 1759இல் யூசுப் கான் தலைமையிலான ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் சேவலை தாக்கின. அந்த நல்லூரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். யூசுப் கான் பெரும் படையை கொண்டு வந்தனால அவரை பூலித்தேவரால எதிர்க்க முடியல. ஸோ 1761இல் ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியது. பூலித்தேவர் தலைமறைவு வாழ்க்கை இழந்து 1764இல் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார். ஏன்னா யூசுப் கான் 1764 இறந்துருவாங்க. அதனால அவர் இறந்த செய்தி கேட்டு பூலித்தேவர் மறுபடியும் அந்த நெற்கட்டும் சேவல் அந்த இடத்த கைப்பற்றுறாரு. பிறகு 1767இல் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். பின்னாளில் பூலித்தேவர் தப்பித்து தலைமறைவாக வாழ்ந்து தனது நோக்கம் நிறைவேறாமலேயே இறந்து போனார். இருந்தாலும் விடுதலைக்கான அவரது துணிச்சலான போராட்டம் தென்னிந்திய வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாண்டியர்களின் கீழ் நிலமானிய அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார். பின்னர் நாயக்கர்களின் ஆட்சியில் பாளையக்காரரானார். ஜெகவீர பாண்டியனுக்கு பின் அவரது மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரர் ஆனார். அவரது மனைவி ஜக்கம்மாள், சகோதரர்கள் ஊமைத்துரை மற்றும் செவத்தையா ஆவர். ஆற்காடு நவாப் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் முகலாயர்கள் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவினர். கர்நாடகாவில் நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டாள். ஸோ கர்நாடகாவில் நவாப் முகலாயர்களோட பிரதிநிதியாக செயல்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சி பாளையமும் நவாபின் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. எனவே அது நவாபிற்கு கப்பம் கட்ட பணிக்கப்பட்டது. ஆனால் 1792இல் ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கை அரசியல் நிலைமைகளை முற்றிலும் மாற்றியது. கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையையும் பெற்றது. கப்பம் வசூலித்ததே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையுமான மோதலுக்கான முதன்மை காரணமானது. கட்டபொம்மன் ஜாக்சன் சந்திப்பு. ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன் 1798இல் நிலுவைத் தொகையை செலுத்தச் சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதங்கள் எழுதினார். கட்டபொம்மனும் நாட்டின் பஞ்சத்தின் காரணமாக நிலுவையை செலுத்தும் சூழ்நிலையில் தான் இல்லை என்று பதில் எழுதினார். எனவே கோபமடைந்த ஜாக்சன் கட்டபொம்மனை தண்டிக்க ஒரு படையை அனுப்ப முடிவு செய்தார்.
இருப்பினும் சென்னை அரசாங்கம் கட்டபொம்மனுக்கு அழைப்பு அனுப்பி ராமநாதபுரத்தில் ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யும்படி கலெக்டருக்கு வழிகாட்டியது. 1798 கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்தார். 1080 பக்கோடா பாக்கியை தவிர பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் செலுத்திவிட்டதை கணக்குகள் சரிபார்த்தலுக்கு பின் அறிந்த ஜாக்சன் சமாதானம் அடைந்தார். இந்த சந்திப்பின் பொழுது கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ஜாக்சனின் முன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டனர். கலெக்டர் கட்டபொம்மனையும் அவரது அமைச்சரையும் அவமானப்படுத்தி கைது செய்ய முயற்சி செய்தார். கட்டபொம்மன் தனது அமைச்சருடன் தப்பிக்க முயன்றார். உடனே ஊமைத்துரை தனது வீரர்களுடன் கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்பிக்க உதவி செய்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். எட்வர்ட் கிளைவும் மற்றும் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய பின் கட்டபொம்மன் கலெக்டர் காலின் ஜாக்சன் அவரிடம் நடந்து கொண்டதை விவரித்து சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதினார். கடிதத்தை கண்ட சென்னை கவுன்சிலின் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்டார். சென்னை கவுன்சில் கட்டபொம்மனை ஒரு குழுவின் முன்னிலையில் வர கோரியது. இதற்கிடையில் சிவசுப்பிரமணியன் விடுதலை செய்யப்பட்டதுடன் கலெக்டர் ஜாக்சன் அவருடைய தவறான அணுகுமுறைக்காக பதவி நீக்கமும் செய்யப்பட்டார். அவருக்கு பின் கலெக்டராக SR லூசிங்டன் நியமிக்கப்பட்டார். ஸோ ஜாக்சனுக்கு அப்புறமா யார் நியமிக்கப்படுறாங்கன்னா SR லூசிங்டன் நியமிக்கப்படுறாரு. பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. இச்சூழ்நிலையில் சிவகங்கையின் மருதுபாண்டியர் அருகிலிருந்த பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சிகளின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினார். இந்த கூட்டமைப்பு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. அது திருச்சிராப்பள்ளி அறிக்கை என அழைக்கப்பட்டது. கட்டபொம்மன் இந்த கூட்டமைப்பின் மீது ஆர்வத்துடன் இருந்தார். இந்த கிளர்ச்சி கூட்டமைப்பில் இணைய மறுத்த சிவகிரி பாளையத்தின் மீது கட்டபொம்மன் தனது செல்வாக்கை செலுத்த முயன்றார். கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி முன்னேறினார். சிவகிரி பாளையக்காரர் கம்பெனிக்கு கப்பம் கட்டுபவராக இருந்ததால் கம்பெனி கட்டபொம்மன் சிவகிரி மீதான படையெடுப்பு தங்கள் அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதினார். எனவே கம்பெனியின் படைகள் பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி செல்ல ஆணையிடப்பட்டது. ஸோ கட்டபொம்மன் சிவகிரியை அவரோட பணபலத்தால கூட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பட் சிவகிரி பாளையக்காரர் கம்பெனிக்கு, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்டுறாங்க. இவங்களோட அவங்க சேர விரும்பலை. அதனால் நம்ம போய் வேஸ்ட்டு, நம்ம திரும்பி பாஞ்சாலங்குறிச்சிக்கே சென்று விடலான்னு சொல்லிட்டு படைகளுக்கு பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல். 1799 செப்டம்பர் 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்தினார். ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் அனைத்து செய்தி தொடர்புகளையும் துண்டித்தது. கோலார்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார். களப்பூர் காடுகளில் மறைந்திருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜா விஜயரகுநாத தொண்டைமான் கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தார். ஸோ அந்த பாஞ்சாலங்குறிச்சி போர்ல சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்படுறாரு. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போய் அங்க களப்பூர் காடுகள்ல மறைஞ்சிருக்கிறாரு. அதை பார்த்த புதுக்கோட்டை ராஜா விஜயரகுநாத தொண்டைமான் கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிலேயே ஒப்படைக்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்த பிறகு பானர்மேன் கைதிகளை பாளையக்காரர்களின் அவைக்கு அழைத்து சென்று ஒரு விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார். ஸோ பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு இந்த கைது செய்த எல்லாத்தையும் கூட்டு போய் ஒரு விசாரணை வைக்கிறாங்க. வச்சு எல்லாருக்கும் மரண தண்டனை விதிக்கிறாரு. நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டார். அக்டோபர் 16ஆம் நாள் பாளையக்காரர் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டார். அடுத்த நாள் அக்டோபர் 16, 1799 அன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். இவ்வாறான கட்டபொம்மனின் வீரம் பற்றி பல நாட்டுப்புற கதை பாடல்கள் இன்றும் பெருமையாக கூறுகின்றன.
அவை அவருடைய நினைவை மக்களிடையே நீங்காமல் வைத்திருக்கின்றன. வேலுநாச்சியார் சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் ஆவர். இவர் 16ஆம் வயதில் சிவகங்கையின் ராஜா முத்துவடுகநாதருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டார். 1772 ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் 1772 ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்தன. அப்படை முத்துவடுகநாதரை காளையார்கோவில் போரில் வென்றது. வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படையை அமைத்து ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தனது நுண்ணறிவு படை பிரிவின் உதவியுடன் கண்டறிந்தார். பின்னர் தனது நம்பிக்கையுரிய படை தளபதி மற்றும் தொண்டர் குயிலி என்பவரால் ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார். மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூடி கொண்டார். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி ஆவார். இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்படுகிறார். மருது சகோதரர்கள் பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோர்களின் மகன்கள் ஆவர். மூத்த சகோதரர் பெரிய மருது வெள்ளை மருது எனவும் இளைய சகோதரர் சின்ன மருது எனவும் அழைக்கப்பட்டனர். இவற்றில் மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட சின்ன மருது பிரபலமானவர். பெரிய மருதோட பேரு வெள்ளை மருது, சின்ன மருத மருது பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்களாம். சின்ன மருது சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவரிடம் 1750 முதல் 1772 வரை பணிபுரிந்தார். 1772 ஆற்காடு நவாபின் படைகள் சிவகங்கையை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றியது. இப்போரின் போது முத்துவடுகநாத பெரிய உடைய தேவர் போரில் இறந்தார். இருப்பினும் சில மாதங்களுக்கு பிறகு சிவகங்கை மருது சகோதரர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராக பொறுப்பேற்றார். சின்ன மருது அவரது ஆலோசகராக செயல்பட்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக அவர் சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டார். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னிந்தியாவின் மருது சகோதரர்களால் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி நடைபெற்றது. மோதலுக்கான காரணங்கள்: கட்டபொம்மன் இறப்பிற்கு பின் அவருடைய சகோதரர் ஊமைத்துரையும் மற்றவர்களும் சிவகங்கைக்கு தப்பினர். அங்கு அவர்களுக்கு மருது சகோதரர்கள் பாதுகாப்பு அளித்தனர். மேலும் சிவகங்கை வியாபாரிகள் தங்களது உள்நாட்டு கொள்கையில் கம்பெனியின் தலையீட்டை விரும்பவில்லை. இந்த 2 காரணங்களுக்காகவே கம்பெனி சிவகங்கைக்கு எதிராக போர் புரிந்தது. தென்னிந்திய கிளர்ச்சி 1800 முதல் 1801 வரை. பிப்ரவரி 1801 கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியை வந்தடைந்தனர். அங்கிருந்து தனது தலைநகர் சிறுவயலுக்கு அவர்களை சின்ன மருது அழைத்து சென்றார். கட்டபொம்மனின் சகோதரர்கள் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைத்தனர். ஏப்ரலில் காலின் மெக்காலே தலைமையில் ஆங்கில படைகள் மீண்டும் கோட்டையை தன் வசப்படுத்தியது. அத்துடன் பாளையக்கார சகோதரர்கள் சிவகங்கையில்தான் தஞ்சமடைந்திருக்க வேண்டும் என்று கருதியது. எனவே ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களிடம் தப்பித்தவர்களை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இக்கோரிக்கை மருது சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகையால் கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் ஆகியோர் மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றனர். தப்பிச்சு போன அந்த பாளையக்காரர்கள் அந்த ஊமத்துறையும் செவத்தையாவும் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை விடுக்கிறாங்க. ஆனா அந்த மருது சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால
கோபமுற்ற கர்னல் அக்னியும் கர்னல் இன்ஸும் மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றனர். இப்பாளையக்காரர் போர் அதற்கு முன் நடந்த போர்களை விடவும் மிகவும் பெரிய அளவில் நடைபெற்றது. சிவகங்கையின் மருது சகோதரர்கள், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மன், மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி உள்ளிட்டோர் அடங்கிய கூட்டமைப்பால் போர் தொடங்கப்பட்டது. இக்கூட்டமைப்பிற்கு எதிராக ஆங்கிலேயர் போரை அறிவித்தனர். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801. ஜூன் 1801 மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர். 1801 பிரகடனமே ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது. இந்த அறிவிப்பின் ஒரு நகல் ஆற்காடு நவாபின் அரண்மனையான திருச்சி கோட்டை சுவரிலும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோவில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்லிட்டு 1801 ஜூன்ல ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதுறாங்க, அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சா இந்தியர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள்லாம் நினைக்க ஆரம்பிக்காங்க. அந்த ஆங்கிலேயர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு நவாபின் அரண்மனையான திருச்சி கோட்டை சுவரிலும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோவில் சுவரிலும் ஒட்டப்பட்டிருந்தது. அதை வச்சு இவங்கெல்லாம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து போர் புரியுறாங்க அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வாறு மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்புணர்ச்சியை நாடெங்கும் பரப்பினர். ஸோ எல்லா நாட்டிலையும் பரப்புறாங்க. இதன் விளைவாக தமிழ்நாட்டின் பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட ஒரு அணியாக சேர்ந்தனர். சின்ன மருது ஆங்கில படைக்கு சவாலாக கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை திரட்டினார். ஆனால் ஆங்கிலேய படைகளுக்கு மேலும் வலுவூட்ட வங்காளம், இலங்கை, மலேசியா போன்ற இடங்களிலிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டன. ஸோ ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் படைகளை திரட்டுறாங்கன்னா, வங்காளம், இலங்கை, மலேசியால இருந்தெல்லாம் படைகளை திரட்டி கொண்டு வர்றாரு. புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்களும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளித்தனர். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களும் ஆங்கிலேயருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யாரெல்லாம்? புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்களும். ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை பாளையக்காரர்களின் படைகளில் பிளவை ஏற்படுத்தியது. ஸோ அவங்க பூலித்தேவர்ல இருக்கிற பாளையக்காரர்கள்கிட்டயே ஒரு பிளவை ஏற்படுத்துற அளவுக்கு ஆங்கிலேயர்கள் ஒரு பிரித்தாளும் கொள்கையை போடுறாங்க. ஆங்கிலேயர் சிவகங்கையை இணைத்தல். மே 1801 தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் தாக்கினர். எனவே கிளர்ச்சியாளர்கள் பிரான்மலை மற்றும் காளையார் கோயில் பகுதிகளுக்கு சென்றனர். அவர்கள் மீண்டும் ஆங்கிலேய படைகளால் தோற்கடிக்கப்பட்டனர். இறுதியில் சிறந்த இராணுவ வலிமை மற்றும் சிறந்த ஆங்கில இராணுவ தளபதிகளால் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றனர். கிளர்ச்சி தோல்வியுற்றதால் 1801 சிவகங்கையை ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர். 1801 அக்டோபர் 24ஆம் நாள் மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். 1801 நவம்பர் 16ஆம் நாள் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டனர். ஸோ 1801 அக்டோபர் 24 ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்களை தூக்கிலிடுறாங்க. 1801 நவம்பர் 16ஆம் நாள் ஊமைத்துறை செவத்தையாவை கைது செய்து பாஞ்சாலங்குறிச்சியில தூக்கிலிடுறாங்க. மேலும் 73 கிளர்ச்சியாளர்கள் மலாயாவின் பினாங்கிற்கு பின்னர் வேல்ஸ் இளவரசர் தீவு என அழைக்கப்பட்டது. மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்துறாங்க. அந்த மலேயாவின் பினாங்குங்கிறது பின்னர் வேல்ஸ் இளவரசர் தீவு என்று அழைக்கப்படுகிறது. 73 கிளர்ச்சியாளர்களை மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்துகின்றனர். கிளர்ச்சியாளர்கள் ஆங்கிலேயரிடம் தோல்வியுற்றதாலும் தமிழ் மண்ணில் தேசியம் என்ற விதையை
விதைத்த முன்னோடிகள் ஆவர். 1800 முதல் 1801 ஆண்டு வரை கிளர்ச்சி ஆங்கில ஆவணங்களில் இரண்டாவது பாளையக்கார போர் என்றும் கூறப்பட்டது. ஸோ இரண்டாவது பாளையக்கார போர்னா இந்த 1800 முதல் 801 ஆண்டு கிளர்ச்சி ஏற்பட்ட போர் தான் பாளையக்காரரோட இரண்டாவது போர். இத்தென்னிந்திய புரட்சி தமிழக வரலாற்றில் ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. 1801 ஜூலை 31 செய்து கொள்ளப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை பெற்றனர். இதனால் பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது. ஸோ ஆங்கிலேயர்கள் இப்போ ஸ்ட்ரைட்டா அவங்களோட ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவிட்டாங்க. இப்போ பாளையக்காரர் முறையே நீக்கப்பட்டது. தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகேயுள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தார். அவரது இயற்பெயர் தீர்த்தகிரி. அவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவர். ஸோ இந்த தீரன் சின்னமலையோட இயற்பெயர் தான் தீர்த்தகிரி. இவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர். கொங்கு நாடு என்பது சேலம், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் பகுதிகளை உள்ளடக்கிய மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பகுதி மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது. மைசூர் உடையார்கள் வீழ்ந்த பிறகு இந்த பகுதிகள் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. 3 மற்றும் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயரின் வசமானது. ஸோ ஃபர்ஸ்ட் மதுரை நாயக்கர் கீழே இருந்தது. அப்புறம் மைசூர் உடையார்களுக்கு போச்சு. அப்புறம் மைசூர் உடையார்கள் இருந்து மைசூர் சுல்தான்களுக்கு போச்சு. அப்புறம் 3ஆம் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயர்களோட வசமானது. தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சி பெற்றிருந்தார். இவர் திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார். திப்பு சுல்தான் இறந்த பிறகு இவர் ஓடாநிலை என்ற இடத்தில் தங்கி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட அங்கு ஒரு கோட்டையை கட்டினார். 1800 கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க அவர் மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை பெற முயன்றார். ஆனால் ஆங்கிலேய படைகள் அக்கூட்டு படைகளை தடுத்து நிறுத்தியதால் தீரன் சின்னமலை மற்றும் கோயம்புத்தூரை தாக்கும் நிலைக்கு உள்ளானார். அதனால் அவரது படை தோற்கடிக்கப்பட்டது. அவர் ஆங்கிலேய படைகளிலிருந்து தப்பித்து தீரன் சின்னமலை காவேரி, ஓடாநிலை மற்றும் அரிச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார். இறுதி போரின் போது சின்னமலை தனது சமையற்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ தீரன் சின்னமலையோட முக்கியமான போர்கள் என்னன்னா காவேரி, ஓடாநிலை, அரிச்சலூர். காவேரி, ஓடாநிலை, அரிச்சலூர். இந்த போர்ல கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி ஆங்கிலேய படைகளை வீழ்த்தினர். இவர் சமையல்காரர் நல்லப்பன் என்பவரால காட்டி கொடுக்கப்பட்டு 1805 சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்பட்டார். வேலூர் கழகம். 1806 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். மைசூரின் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் 3000 பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அவர்கள் வேலூருக்கு அருகில் இடம்பெயர்ந்தனர். இதனால் அனைவரும் துயரமடைந்து ஆங்கிலேயரை வெறுக்கவும் செய்தனர். வேலூர் கோட்டையானது பெரும்பாலான இந்திய வீரர்களை கொண்டிருந்தது. அதன் ஒரு பகுதியினர் அப்பொழுதுதான் 1800 நடைபெற்ற திருநெல்வேலி பாளையக்காரர் கிளர்ச்சியில் பங்கு பெற்றவர்களாகவும் இருந்தனர். மேலும் பல்வேறு பாளையங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் ஆங்கில படையில் சேர்த்து கொல்லப்பட்டனர். எனவே வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது. அதாவது இந்த வேலூர் கோட்டையில யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த மைசூர்ல நடந்த போர்ல ஹைதர் அலி கூட இருந்த எல்லாருமே அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆளுங்க எல்லாருமே இந்த வேலூர் கோட்டையில தான் இருந்தாங்க. ப்ளஸ் அந்த தென்னிந்திய கிளர்ச்சியிலிருந்து
நிறைய பேர் போனாங்கல்ல, அவங்களும் இங்கே தான் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வீரமிக்க வலிமை மிக்க திறமையான வீரர்கள் தான். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க உடைமைகள் குடும்பத்தெல்லாம் இழந்து வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கஷ்டப்படுற ஆளுங்களாக தான் இங்கே வந்து சேர்றாங்க. ஸோ இவங்களோட மீட்டிங் பாயிண்ட் எதுன்னா இந்த வேலூர் கோட்டை தான். 1803 வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னர் ஆவார். அவரது காலத்தில் 1805 முதல் 1806 வரை சில கட்டுப்பாடுகள் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை பின்பற்ற வேண்டுமென இராணுவ வீரர்கள் சென்னை மாகாண படைத்தளபதி சர் ஜான் கிரடாக் என்பவரால் கட்டாயப்படுத்தினர். சிப்பாய்கள் அதனை தங்களை அவமானப்படுத்த ஆங்கிலேயர்களால் வடிவமைக்கப்பட்டது என கருதினர். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இராணுவ வீரர்களுக்கு வந்து அவங்களோட உடைகள்ல அவங்கள வந்து நிறைய மாற்றம் பண்றாங்க. ஸோ அது வந்து சிப்பாய்களுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா இங்க இருக்கிறது இந்திய சிப்பாய்களை வந்து அவங்க வந்து இந்த தொப்பியை தான் அனுபவிக்கணும், இந்த மாதிரி இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து திணிச்ச உடனே இப்போ வந்து ஆங்கிலேயரோட இந்த சிப்பாய்களும் வந்து மிகுந்த கோபத்தோட தான் இருக்கிறாங்க. ஸோ கலகத்திற்கான காரணங்கள் பார்க்கலாம். கடுமையான கட்டுப்பாடுகள், புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள் மற்றும் சீருடைகள் என அனைத்து சிப்பாய்களுக்கும் புதிதாக இருந்தன. தாடி மற்றும் மீசையை மலித்து நேர்த்தியாக வைத்துக்கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல், காதுகளில் வளையம், கடுக்கன் அணிதல் ஆகியன தடை செய்யப்பட்டன. ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்தியதோடு மட்டுமல்லாமல் சிப்பாய்களிடையே இன பாராபட்சமும் காட்டினர். உடனடி காரணம்: ஜூன் 1806 இராணுவ தளபதி அக்னியூ ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார். அது பிரபலமாக அக்னியூ தலைப்பாகை என அழைக்கப்பட்டுள்ளது. இந்து மற்றும் முஸ்லிம் வீரர்கள் ஒன்றாக இதனை எதிர்த்தனர். இதனால் வீரர்கள் ஆங்கிலேயர்களால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். கலகத்தின் போக்கு: இந்திய வீரர்கள் ஆங்கில அலுவலர்களை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்திருந்தனர். திப்பு குடும்பத்தினரும் இதில் பங்கெடுத்து கொண்டனர். திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றார். இதற்கிடையில் ஜூலை 10 விடியற்காலை 1வது மற்றும் 23வது படைப்பிரிவுகளை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கலகத்தை தொடங்கினர். படையை வழிநடத்திய கர்னல் பான்கோட் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு முதல் பணியானார். ஸோ வந்து இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து தாக்குதலுக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு? ஜூலை 10 விடியற்காலை. எந்த படைப்பிரிவுகள்னா 1வது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய் கழகம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் யாரை வந்து தாக்குதல் புரிஞ்சு பலியாக்குறாங்கன்னா கர்னல் பான்கோட்டை. கோட்டையின் நுழைவாயில்களில் மூடப்பட்டிருந்தன. அப்பொழுது கிளர்ச்சியாளர்கள் பதே ஹைதரை தங்களின் புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர். வேலூர் கோட்டையில் ஆங்கில கொடி இறக்கப்பட்டு புலி உருவம் பொறித்த திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது. கலகம் அடக்கப்படுதல்: கோட்டையின் வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கர்னல் கில்லஸ்பி உடனடியாக வேலூர் கோட்டையை அடைந்தார். அவர் கிளர்ச்சி படைகளின் மீது தாக்குதல் நடத்தி கலகத்தை முழுமையாக அடக்கினார். வேலூரில் அமைதி ஏற்படுத்தப்பட்டது. கலகத்தில் மொத்தம் 113 ஐரோப்பியர்கள் மற்றும் சுமார் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். குறுகிய காலத்திற்குள் கலகம் அடக்கப்பட்டது. எனினும் தமிழக வரலாற்றின் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளுள் இதுவும் ஒன்றாக திகழ்ந்தது. வேலூர் கலகத்தின் விளைவுகள்: புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்குமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினர் வேலூரிலிருந்து கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர்.
வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஏன்னா அவர் ஒழுங்கா பொறுப்புல இவ்வளோ கிளர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமா இருந்திருக்கிறாங்கல்ல, இவ்வளோ பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை கவனிக்காம இருந்ததுனால தான் வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங்கை பணி நீக்கம் செய்யப்படுறாங்க. ஸோ இந்த சீருடைகள்னால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய முறை சீருடைகள் இது எல்லாத்தையுமே விளக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த திப்புவோட குடும்பத்தினரை வேலூர்லேருந்து கல்கத்தாவுக்கு அனுப்புகிறாங்க. கல்கத்தாவின் தோல்விக்கான காரணங்கள்: இந்திய படை வீரர்களை வழிநடத்திய சரியான தலைமை இல்லை, கழகம் மிகச் சரியாக வடிவமைக்கப்படவில்லை, ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது. மதிப்பீடு: 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வி.டி. சவார்கார் என்ற வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த வேலூர் கழகம்தான் முதல் சுதந்திர போரோட முன்னோடியா இருந்தது. 1857 நடைபெற்ற முதல் சுதந்திர போரோட முன்னோடியா எது திகழ்ந்ததுன்னா 1806 நடந்த வேலூர் கழகம். கூறியவர் யாரு? வி.டி. சவார்கார் என்ற வரலாற்றாசிரியர். பெரும் புரட்சி 1857. இந்தியாவில் ஆங்கிலேயர்களை அச்சுறுத்தும் வகையில் நடைபெற்ற ஆரம்பகால கழகங்கள் வெற்றி பெறவில்லை. எனவே அது 1857 ஆண்டு புரட்சிக்கு வழிகோலியது. அதன் மூலம் கம்பெனி அதன் நாட்டிற்கு திரும்பிச் செல்லவும் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை மக்களில் பெரும்பாலானோர் ஏற்கவில்லை. எனவே ஆங்கிலேயர்களை எண்ணவும் செய்தது. 1857 ஆண்டு புரட்சியானது காலனி ஆட்சியினையுடைய பண்பு மற்றும் கொள்கையின் விளைவாக உருவானதாகும். ஆங்கிலேயரின் விரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள், பொருளாதார சுரண்டல் மற்றும் நிர்வாக புதுமைகள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த விளைவே இந்தியாவின் அனைத்து அரசர்களின் நிலைமையிலும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தின. புரட்சிக்கான காரணங்கள்: ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கையே 1857 ஆண்டு புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இது சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் காயப்படுத்தியது. அதிகப்படியான வரி விதிப்பு மற்றும் கடுமையான வரி வசூல் முறைகளால் விவசாயிகள் துன்புற்றனர். வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம் மற்றும் பல கட்டுப்பாடுகள் ஆகியன மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் முறையற்ற வகையில் அயோத்தியை இணைத்தும் கூட ஆங்கிலேயரின் பிரதேச விரிவாக்க கொள்கை திருப்தி அடையவில்லை. கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினரின் மதமாற்ற நடவடிக்கைகள் மக்களால் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் பார்க்கப்பட்டது. மேலும் சமய தலைவர்கள் மற்றும் இஸ்லாமிய சமய அறிஞர்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அதிருப்தியை வெளிப்படுத்தினர். சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை ஒழிப்பு, விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்விக்கான ஆதரவு போன்ற ஆங்கிலேயரின் நடவடிக்கைகள் இந்தியர்களின் கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் தலையிடுவதாக கருதப்பட்டது. இந்திய சிப்பாய்கள் இந்திய அதிகாரிகளால் தாழ்வாகவும் அவமரியாதையாகவும் நடத்தப்பட்டனர். ஆங்கில வீரர்களை காட்டிலும் இந்திய வீரர்கள் குறைவான ஊதியம் பெற்றனர். மேலும் இராணுவ பதவி உயர்வுகள் அனைத்தும் இந்திய வீரர்களுக்கு மறுக்கப்பட்டு ஆங்கில வீரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. உடனடி காரணம்: இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கியே உடனடி காரணமாக இருந்தது. இந்த வகை துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்புவதற்கு முன் அதன் மேலுறையை பற்களால் கடித்து நீக்க வேண்டும். அதன் மேலுறையில் பசுவின் கொழுப்பு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டிருந்தது. எனவே இதனை இந்திய சிப்பாய்கள் இந்து முஸ்லிம் தங்கள் மத உணர்வை புண்படுத்துவதாக கருதினர். ஏனெனில் இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதுபவர்களாகவும் முஸ்லிம்கள் பன்றியை வெறுப்பவர்களாகவும் இருந்தனர். ஆகையால் இந்து முஸ்லிம் வீரர்கள் என்ஃபீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து புரட்சியில் ஈடுபட்டனர். இவ்வாறு கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் புரட்சிக்கு அடிப்படை மற்றும் உடனடி காரணமாயிற்று. ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா,
இந்த இராணுவ வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை நார்மலாக மேலுரையை கலட்டிட்டு ஷூட் பண்ணக்கூடாதான். மேலுரையை கலட்டிட்டு அதில் பசுவின் கொழுப்பு, பன்றியோட கொழுப்பு தடவப்பட்டிருக்குமா, அதை கடிச்சிட்டு தான் தோட்டாவை போட்டு சுடணுமா. ஸோ அது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிடிக்கலை. அதனால் அவங்க இந்த இந்திய சிப்பாய்கள் அதை எதிர்த்தாங்க. கழகத்தின் தோற்றம் 1857 மார்ச் 29ஆம் நாள் பாரக்பூரில் கொல்கத்தா அருகில் உள்ள வங்காள படைப்பிரிவைச் சேர்ந்த மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாய் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டு கொன்றார். 1857 மார்ச் 29ஆம் நாள் பாரக்பூரில் உள்ள வங்காள படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே. ஸோ இவர் வங்காள படைப்பிரிவில் இருக்கிற இந்த மங்கள் பாண்டே அந்த கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த சொன்னதை மறுத்து உயர் அதிகாரியை சுட்டு கொள்றாரு. அதை என்னால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க, பயன்படுத்த சொல்றாங்க. அதனால அவர் கோபம் அடைஞ்சு அவரை சுட்டு கொல்றாரு. அதனால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின் தூக்கிலிடப்பட்டார். இச்செய்தி பரவியதால் பல சிப்பாய்கள் புரட்சியில் ஈடுபட்டனர். புரட்சியின் போக்கு 1857 மே 10ஆம் நாள் மீரட்டில் 3ஆம் குதிரைப்படையைச் சேர்ந்த சிப்பாய்கள் சிறைச்சாலையை உடைத்து தங்களது சக படைவீரர்களை விடுவித்ததன் மூலம் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டனர். ஸோ 3ஆம் குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள் சிறைச்சாலையை உடைச்சி அங்கே இருக்கிற சக படைவீரர்களை விடுவிக்கிறாங்க. அவர்கள் உடனே 11வது மற்றும் 20வது உள்ளூர் காலாட்படையினருடன் இணைந்தனர். ஸோ இவங்க 11, 20 உள்ளூர் காவல் படையோட இணைகிறாங்க. மேலும் சிலர் ஆங்கில அலுவலர்களை கொலை செய்ததுடன் டெல்லிக்கும் விரைந்தனர். டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் மே 11ஆம் நாள் 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவின் பேரரசராக அறிவித்தனர். அதன் மூலம் டெல்லி பெரும் புரட்சியின் மையமாகவும் பகதூர் ஷா அதன் அடையாளமாகவும் விளங்கினார். ஸோ டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் மே 11ஆம் நாள் 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவோட பேரரசராக அறிவிக்கிறாங்க. டெல்லி பெரும் புரட்சி மையமாகவும் பகதூர் ஷா அதன் அடையாளமாகவும் விளங்கினார். புரட்சி மிக வேகமாக பரவியது. லக்னோ, கான்பூர், ஜான்சி, பரைலி, பீகார், பைசாபாத் மற்றும் வட இந்தியாவின் பல பகுதிகளின் கலகங்கள் ஏற்பட்டன. புரட்சியாளர்களுள் பலர் நிலக்கிழார்களிடம் தாங்கள் கொடுத்த பத்திரங்களை எரிக்க இதனை ஒரு நல்வாய்ப்பாக கருதினர். ஆங்கில அரசு பலருடைய பட்டங்கள், ஓய்வூதியங்களை நீக்கியதால் ஆங்கில அரசை பழிவாங்குவதற்காக புரட்சியில் பலர் இந்த புரட்சியில நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. மத்திய இந்தியாவில் புரட்சி ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. ஸோ மத்திய இந்தியாவில் ஜான்சியில் இருக்கிற ராணி லட்சுமிபாய் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. இந்தியாவின் மாபெரும் தேச பக்தர்களுள் அவரும் ஒருவர். சர் ஹக்ரோஸ் ஜான்சியை ஆக்கிரமித்தார். ஜான்சியிலிருந்து தப்பிய ராணி லட்சுமிபாய் குவாலியரில் படையை தலைமையேற்று வழிநடத்திய தாந்தியா தோபேயுடன் இணைந்தார். ஆனால் ஆங்கிலேய படை ஜூன் 1858 குவாலியரை கைப்பற்றியது. போரில் ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார். தப்பிய தாந்தியா தோபே கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி 1857 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் ராணி லட்சுமிபாய் ஆவார். ஸோ இந்த 1857 புரட்சியில
சர் ஹக்ரஸ் ரோஸ் வந்து ஜான்சியை வந்து கைப்பற்றாரு. ஸோ ஜான்சியிலேருந்து லட்சுமி ராய் எங்கே போகிறாங்கன்னா குவாலியருக்கு போகிறாங்க. குவாலியரை வழிநடத்திய தாந்தியா தோபையுடன் அவங்க இணைகிறாங்க. ஆனால் ஆங்கிலேய படை வந்து ஜூன் 1858 குவாலியர் பகுதியை வந்து கைப்பற்றுது. இதனால் ராணி லட்சுமிபாய் வந்து கொல்லப்படுறாங்க. அங்கிருந்து தப்பிய தாந்தியா தோபையும் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார். ஆனால் வரலாற்றாசிரியர்கள் கூற்றுப்படி அந்த 1857 புரட்சியில கலந்து கொண்ட தலைவர்களை மிகவும் துணிச்சலானவர் வந்து ராணி லட்சுமிபாய் ஆவார். கலகம் அடக்கப்படுதல். கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு புரட்சியை அடக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். அவர் சென்னை, பம்பாய், இலங்கை மற்றும் பர்மாவில் இருந்து படைகளை வரவழைத்தார். மேலும் அவரது சொந்த முயற்சியால் சீனாவில் இருந்த ஆங்கிலேய படைகளை கல்கத்தாவிற்கு வரவழைத்தார். விசுவாசமான சீக்கிய படைகளை உடனடியாக டெல்லிக்கு விரைந்து செல்லுமாறு ஆணையிட்டார். இதன் மூலம் ஆங்கிலேயர் தாங்கள் இழந்த பகுதிகளை உடனே மீட்டனர். ஸோ ஆங்கிலேயர்களுக்கு வந்து நாலா பக்கமும் படைகள் இருக்குது. அதனால அவங்க ஈஸியாக வந்து எல்லாத்தையும் மீட்டுறாங்க. ஸோ தெற்பகுதியில் யாரெல்லாம் சென்னை, பம்பாய், இலங்கை மற்றும் பர்மாவிலிருந்து படைகள், சீனாவிலிருந்து ஆங்கில படைகளை கல்கத்தாவுக்கு வர சொல்றாங்க. சீக்கிய படைகளை டெல்லிக்கு விரைந்து செல்ற மாதிரி சொல்றாங்க. 1857 செப்டம்பர் 20 படைத்தளபதி நிக்கல்சனால் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது. படைத்தளபதி நிக்கல்சனால் 1857 செப்டம்பர் 20 டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது. எனவே இரண்டாம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு அவர் 1862 இறந்தார். கான்பூர் மீட்பு இராணுவ நடவடிக்கைகள் லக்னோ மீட்பு நடவடிக்கைகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. சர் காலின் கேம்பல் கான்பூரை கைப்பற்றினார். கான்பூரில் புரட்சியை வழிநடத்தி சென்ற நானா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டார். தோற்ற நானா சாஹிப் நேபாளத்திற்கு தப்பியோடினார். அவரது நெருங்கிய நண்பர் தாந்தியா தோபே மத்திய இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார். தப்பிய அவர் தூங்கும் பொழுது கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். ராணி லட்சுமிபாய் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். கன்வர் சிங் மற்றும் கான் பகதூர் கான் ஆகிய இருவரும் போரில் இறந்தனர். அயோத்தியின் பேகம் ஹசரத் மஹால் நேபாளத்தில் மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இவ்வாறாக புரட்சி முழுவதும் அடக்கப்பட்டது. 1859 ஆண்டின் இறுதியில் பிரிட்டிஷ் அதிகாரம் மீண்டும் இந்தியா முழுவதும் நிறுவப்பட்டது. கழகத்தின் தோல்விற்கான காரணங்கள். கழகத்தின் தோல்விகள் பல நிகழ்வுகள் காரணமாக அமைந்தன. சரியான ஒருங்கிணைப்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொதுவான திட்டம், மையப்படுத்தப்பட்ட தலைமை, நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை புரட்சியாளர்களிடையே இல்லை. சரியா ஒருங்கிணைக்கல, ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொதுவான திட்டமிடுதல், இல்ல மையப்படுத்தப்பட்ட தலைமை, நவீன ஆயுதங்கள், தொழில்நுட்பங்கள் இவையாவும் புரட்சியாளர்களிடம் இல்லை. கழகத்தில் ஈடுபட்டவர்கள் ஆங்கில படைத்தளபதிக்கு இணையானவர்களாக இல்லை. மேலும் ராணி லட்சுமிபாய், நானா சாஹிப் மற்றும் தாந்தியா தோபே ஆகியோர் தைரியமானவர்கள், ஆனால் சிறந்த தளபதியாக இல்லை. அவங்க சிறந்த தளபதியா இல்லையா. வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப் மற்றும் ராஜபுதனம் ஆகிய பகுதிகளில் புரட்சியில் கலந்து கொள்ளவில்லை. இங்கெல்லாம் இருந்து புரட்சியில யாருமே வரல. நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் ஆங்கில ஆட்சி மட்டுமே இந்திய சமுதாயத்தை சீர்திருத்து நவீனப்படுத்த முடியும் என நம்பினர். எனவே அவர்கள் புரட்சியை ஆதரிக்கவில்லை. அதாவது கல்வி கற்ற இந்தியர்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஆங்கில ஆட்சி இருந்தாதான் இந்திய சமுதாயத்தை சீர்படுத்தி நல்லா நவீனப்படுத்த முடியும் அப்படின்னு கல்வி கற்ற இந்தியர்கள் எண்ணினாங்க. அதனால அவங்க எல்லாருமே இந்த புரட்சியை ஆதரிக்கல. சீக்கியர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் கூர்கா படை பிரிவினர் ஆகியோர்களின் விசுவாசத்தை ஆங்கிலேயர்கள் பெற்றனர். ஆங்கிலேயர்கள் சீக்கியர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் கூர்கா படைப்பிரிவினர் ஆகியோர்களின் விசுவாசத்தை பெற்றனர். புரட்சியை அடக்குவதில் கூர்கா படையினர் ஆங்கிலேயருக்கு உதவினர். ஆங்கிலேயர்கள் சிறந்த ஆயுதங்கள், சிறந்த தளபதிகள் மற்றும் சிறந்த
ஒருங்கிணைப்பை கொண்டிருந்தனர். கழகம் நடைபெற்ற இடங்கள். இந்திய தலைவர்கள், கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள். டெல்லியில 2ஆம் பகதூர் ஷா இருந்தாங்க, அடக்கியது யாரு? ஜான் நிக்கல்சன். லக்னோல பேகம் ஹஸ்ரத் மஹால், ஆங்கில அதிகாரி ஹென்றி லாரன்ஸ். கான்பூர் நானா சாஹிப், சர் காலின் கேம்பல். ஜான்சி அண்ட் குவாலியர்ல ராணி லட்சுமிபாயும் தாந்தியா தோபேவும். ஜெனரல் ஹக்ரோஸ். பரைலியில கான் அப்துல் கான். இங்க சர் காலின் கேம்பல். ஸோ கான்பூர் நானா சாஹிப்லையும் சர் காலின் கேம்பல் தான். பிரெய்லி கான் பகதூர் கானும் சர் காலின் கேம்பல் தான் இருக்காங்க. பீகார்ல கன்வர் சிங். எங்க யாருக்கா? வில்லியம் டைலர். கழகத்தின் விளைவுகள். 1857ஆம் ஆண்டு கழகம் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அது நிர்வாக முறை மற்றும் அரசின் கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட வழிகோலியது. 1858ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையின் மூலம் இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில பாராளுமன்றத்திற்கு, ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. கவர்னர் ஜெனரல் அதன் பிறகு வைசிராய் என அழைக்கப்பட்டார். ஸோ கவர்னர் ஜெனரல் சொல்றவங்கள வைசிராய் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட செயலரின் தலைமையில் 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை, கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. இந்திய இராணுவம் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டது. அதிகப்படியான ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் பணியமர்த்தப்பட்டனர். பிரித்தல் மற்றும் தாக்குதல் என்ற கொள்கை ஆங்கில இராணுவ கொள்கையில் ஆதிக்கம் செலுத்தியது. ஸோ அவங்க என்ன கொள்கை யூஸ் பண்ணாங்கன்னா பிரித்தல் மற்றும் தாக்குதல். உண்மையில் 1857ஆம் ஆண்டு புரட்சி இந்திய மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியா ஒரே நாடு என்ற உணர்வை கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்தது. பெரும் புரட்சி நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்தது. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கமாக இருந்தது. வி.டி. சவர்கார் முதல் இந்திய சுதந்திர போர் என்று தனது நூலில் 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என விவரிக்கிறார். மீள்பார்வை. விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர். மதுரை நாயக்கர்கள் பாளையக்காரர்களை நியமித்தனர். ஆங்கிலேயர்கள் பெற்ற வரி வசூலிக்கும் உரிமையால் பாளையக்காரர்கள் கழகம் வெடித்தது. கப்பம் வசூலித்ததே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போட்டி ஏற்பட முதன்மை காரணமானது. மருது சகோதரர்கள் மூக்கையா, பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தார் ஆகியோரின் மகன்கள் ஆவர். பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் தீரன் சின்னமலை நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றார். திப்பு சுல்தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டார். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் தலைவர்களில் ராணி லட்சுமிபாய் மிகச்சிறந்த மற்றும் மிக துணிச்சலான தலைவர் ஆவர். நன்றி.